ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, செல்லம்மா சீரியல் வந்து சக்கை போட்டது. கிட்டத்தட்ட 740 எபிசோட் வந்து ஒளிபரப்பாச்சு. ஹீரோ ஹீரோயின் ரொம்ப ஃபேமஸாக ஆனாங்க. அதில் நடித்த ஹீரோ அன்சிதா அர்ணவ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பிக் பாஸ் சீசன் 8 வந்து கலந்துக்கிட்டு இருக்காங்க. அர்ணவை பற்றி சொல்லவே வேண்டாம். சன் டிவியில் வந்து இருந்தார். சன் டிவியில் இருக்க செவ்வந்தி சீரியல் நாகியை வந்து பார்த்திங்கன்னா 5 வருஷம் 2 பேருக்கும் உறவாக இருந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து திருமணம் பண்ணிட்டார். அப்போ வந்து அவங்க குழந்தை உண்டாயிருந்தாங்க. 2 பேருக்குமே அந்த கருத்து வேறுபாடு ஏற்பட்டது. அந்த சீரியலில் நடிக்கும்போது தான் பெரிய பிரச்சனையாகி வந்து பார்த்திங்கன்னா அவர் சிறைக்கு போகிற அளவுக்கு வந்து பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வெளியில் வந்து அந்த சீரியலை வேறு ஹீரோ போடாமல் அப்படியே நிறுத்தி வச்சுருந்தாங்க. இவர் வந்தோடனே மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இலவச ப்ரமோஷன் மாதிரி ஆயிடுச்சு அந்த சீரியல். அது மட்டும் இல்லாமல் அந்த சீரியலோட அன்சிதாவுக்கு இவருக்கு வந்து பெரிய உறவாயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா உறவில் இருந்தாங்க. இப்போ இதனால் அப்புறம் திவ்யாவுக்கு இவருக்கு வந்து குழந்தை பிறந்தது. ஆனால் குழந்தைய கூட பார்க்க போகவே இல்லை. அதுக்கப்புறம் அர்ணவ் அர்ச்சிதா 2 பேருமே வந்து ஜோடியாக இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால் மக்கள் எல்லாம் வந்து விஜய் டிவியில் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த சீரியலில் வந்து திட்டி தீர்த்தாங்க. இல்லை இவங்க 2 பேரும் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு திட்டி தீர்த்தாங்க. திவ்யா கூட சேர்ந்து வாழுங்க அப்படின்னு சொல்லி தீட்டாங்க. அதெல்லாம் வந்து அர்ணவ் வந்து காதில் வாங்கவே இல்லை. அர்ச்சிதா கூட தான் இருந்தால் செல்லம்மா சீரியல் மூலமாக தான் வந்து பார்த்திங்கன்னா அன்சிதாவுக்கும் அவருக்கும் வந்து பழக்கமாயிடுச்சு. ஏன்னா அவர் தான் அதில் ஹீரோவாக நடித்தார். இதுக்கப்புறம் அந்த சீரியலில் முடிங்க சொல்லிட்டு நிறைய பேர் வந்து சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 725 எபிசோட் ஆகி இந்த போன வருஷம் தான் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து முடிஞ்சு போச்சு. ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா டிஆர்பி ரேட்டு கம்மியாக இருந்தாலும் இந்த சீரியல் வந்து ஆகா ஓகோன்ட்டு நல்லாவே போச்சு. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, டிஆர்பி ரேட்டு வந்து கம்மியாக இருந்தால் கூட சில சீரியல் வந்து மக்கள்கிட்ட வந்து ரொம்ப பிரபலமாக இருக்கும். அர்ணவ் அர்ச்சிதாவால் இந்த பிரச்சனையினால் இதுக்கு வந்து இலவச ப்ரமோஷன் மாதிரி ஆகா போகும் இந்த செல்லம்மா சீரியல் வந்து போக ஆரம்பிச்சிச்சு. இப்போ இந்த சீரியலில் என்ன பிரச்சனை அப்படின்னா ஒரு பிரச்சனையும் கிடையாது. இதில் மேகா அப்படிங்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா வில்லியாக வந்து நடித்து அசத்தி இருந்தாங்க. இப்போ இந்த வில்லி நடிகைக்கு வந்து நிச்சயதார்த்தம் வந்து நடக்குது. நிச்சயதார்த்தம் வந்து சமயத்தில் வந்து நடந்து முடிஞ்சிருக்கு. இதனால் எல்லாருமே உங்களுக்கு வாழ்த்துக்களை வந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா இதில் உள்ள வில்லி வந்து பயங்கரமான ஒரு வில்லி. கடைசி வரையும் வந்து பார்த்திங்கன்னா இவங்க 2 பேருக்கும் திருமணம் நடத்தவே கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்ப சூப்பராக வந்து நடிச்சிருந்தாங்க. அதுக்கு அவங்க பற்றி ஸ்ரேயா சுரேந்தர் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நிச்சயதார்த்தம் வந்து முடிஞ்சிருக்கு. இதுக்கு எல்லாருமே இந்த வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்க. சீரியல் ரொம்ப பிரமாதமாக நடித்த வில்லி வந்து காரணம், ஹீரோ ஹீரோயின் மட்டும் காரணம் கிடையாது, ஒரு வில்லியும் காரணம். அதனால் அந்த அளவுக்கு நீங்கள் சூப்பராக நடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவங்க 2 பேருக்குமே வந்து சமீபத்தில் நிச்சயதார்த்தம் வந்து நடந்து முடிஞ்சிருக்கு. இதுக்கு எல்லாருமே அந்த வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சிருக்காங்க. நீண்ட காலம் வாழணும், சந்தோஷமாக வாழணும்னு வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து போட்ட எல்லா வீடியோவையும் மறக்காமல் வந்து பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் வாட்சிங்.